வெல்கம் டு கேர் லேடி ஸ்டிச்சிங் கிளாஸ். இன்னும் நம்ம பார்க்க போகிறது எப்படி என்னென்னா மிஷின் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது, அதில் ஊசி எப்படி மாட்டுறது, எப்படி நம்ம நூல் மாட்டுறது, அது வந்து நம்ம எந்தெந்த இடத்துலலாம் மிஷின்ஸ்க்கு ஆயில் கொடுக்கணும் அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிற வீடியோ. ஓகே, முதல்ல வந்து இது வந்து இந்த 2 ஸ்க்ரூ வந்து கழட்டணும். அப்படியே ரெண்டும் கழட்டிங்கன்னா கழட்ட முடியல, சிலது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், அப்போ கொஞ்சம் ஆயில் கொடுத்துக்கலாம், அப்போ சீக்கிரம் கழட்டலாம். இது நான் ரெகுலராக 2 நாளுக்கு ஒருக்கா கழட்டுறதுனால எனக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து அப்படி எடுக்க வேண்டாம், அப்படி தள்ளினா போதும். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து இது வந்து மிஷினுக்கு செட்டாக கிடைக்கிறது. இப்போ நம்ம கையில் இல்லைன்னா இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு துணி எடுத்து நல்லா சுத்தமாக எல்லா பக்கம் தொடச்சி எடுத்து இந்த நீடில்கிட்ட இங்கெல்லாம் தொடச்சி பிறகு இந்த மாதிரி நம்ம முன்னாடி காட்டின வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த 2 ப்ரெஷ்ஷு, இதில் வந்து பெரிய ப்ரெஷ் எடுத்து எல்லா இடத்துலையும் தூசிகளெல்லாம் இந்த மாதிரி தள்ளி விடணும். பொடிகளெல்லாம் எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்களா, பாரு, இந்த நூலில் இருக்கிற பஞ்சு தான் அது எல்லாமே. அது இருந்துச்சுனாலே நமக்கு ஸ்டிச்சிங் கரெக்டாக வராது. இப்போ நம்ம இப்படி முன்னாடி வந்து இந்த பல் இருக்குல்லங்க, இந்த பல்லெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். அது வந்து ப்ரெஷ்ஷில் வரலன்னா, பெரிய ப்ரெஷ்ஷில் வரலன்னா சின்ன ப்ரெஷ்ஷில் கரெக்டாக வரும். இப்படி 2 சைடிலும் இப்படி எடுத்து விடணும். அது பண்ணால் சுத்தமாக தையல் வரும், நல்லா கிளியராக வரும், நூலெல்லாம் ஒட்டாமல் கட் ஆகாமல் நம்மளுக்கு வரும். இப்படி வந்து ஒரு இத்தினோண்டு துணி இந்த நீடலுக்கு பக்கம் இப்படி கொடுத்து இப்படி பண்ணணும். அப்போ அந்த இடத்துல கிளியர் ஆயிடுச்சு. இது படியிலும் இதே மாதிரி இப்படி பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பிளேட்டு வந்து இந்த மாதிரி வாங்க கிடைக்குங்க. பார்த்திங்களா, இந்த இன்ச்சு கணக்கு கொடுத்துருக்குங்க. நமக்கு அது தையலுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எழுதியிருக்கிறது. இந்த பிளேட்டு வந்து நல்லா சுத்தமாக ப்ரெஷ்ஷும் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த ஹோல்லெல்லாம் இப்படி போட்டிங்கன்னா அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் ஆகிடும். எப்போவுமே க்ளீன் பண்ணி வச்சாதான் மிஷினுக்கு ஆயுசு, அப்போ தான் மிஷின் நல்லா வேலை செய்யும். அப்படியே நம்ம அதை மாட்டிக்கலாம். இனி நம்ம கீழ்ப்பக்கம்தான் பார்க்கணும். இது மாட்டினீங்கன்னா நம்ம மேல் வேலை முடிஞ்சது. நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. 2 நாளுக்கு ஒருக்க கழட்டும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைட்டானால் ஐயோ கழட்ட முடியாதே அப்படின்ட்டு டைட் பண்ணாமல் இருக்காதீங்க. டைட்டாக வைக்கணும், ஏன்னா நகரக்கூடாது துணி போகும்போது. இப்போ வந்து நம்ம மிஷினுக்கு அடியில் எப்படி க்ளீன் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாங்க. இப்படி ஓப்பன் ஆயிடுச்சு. மிஷின் இப்படி தூக்குனா மிஷினோட அடிபாகம் நல்லாவே தெரியும். இதில் வந்து நம்ம பாபின் கேஸ் மாட்டுறது. இந்த இடம் வந்து நல்லா சுத்தமாக இருக்கணும். இந்த இடத்துல ஒரு தூசி கூட இருக்கக்கூடாது. அது வந்து நம்ம உள்ளே வந்து இப்படி ப்ரெஷ்ஷை வச்சு இப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படி வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தூசி கூட இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். வேறு இடத்துல எனக்கு தூசி இல்லை, நான் சுத்தமாக வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி சுத்தமாக வச்சுருங்க, ஓகேங்களா. இனி நமக்கு எப்படி ஆயில் கொடுக்கலாம், இதிலெல்லாம் எப்படி ஆயில் கொடுக்கறதுன்னு பார்க்கலாங்க. இதிலிருந்து இந்த இடத்துல வந்து 1 2 3 4 5 6 7 8 இடத்துல ஆயில் கொடுக்கலாங்க நம்ம இதுக்குள்ளே. இது வந்து கடையில் வாங்க கிடைக்கும். இந்த ஆயில் வந்து
மிஷின் ஆயில்னா நம்ம சீமெண்ணெய் தேங்காய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஊற்றாதீங்க. இந்த எண்ணெய் வாங்க, இந்த ஆயில் இது வந்து இந்த மாதிரி கேனில் நிறச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அங்கே இங்கே அசைகிற இடங்கள், அதனால் அதிலெல்லாம் ஆயில் கொடுக்கணும் நம்ம. ஓகேங்களா? வெளியே வந்து ஆயில் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பல்லில் வந்து ஆயில் கொடுக்கலாம். இந்த ஹோலில் வந்து ஆயில் கொடுக்கல, ஏற்கனவே நம்ம கீழே கொடுத்துருக்கிறது தான், இருந்தாலும் இந்த ஹோல் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே இறங்கட்டும். இங்கே ஒரு ஹோல் இருக்குது, இங்கே ஆயில் கொடுத்துக்கலாம். இது வந்து மிஷினுக்கு மேலே எப்படி ஆயில் கொடுக்கறதுன்னு பார்த்துக்கலாங்க. இதில் வந்து இதில் இங்கே ஆயில் கொடுத்து, இங்கே ஆயில் கொடுத்து, இங்கே ஆயில் கொடுத்து, இங்கேயும் கொடுத்துக்கலாங்க. இங்கே வந்து இந்த வீல் வந்து கரெக்டாக சுற்றுறதுக்குங்க. ஓகே, இப்போ மிஷினுக்கு ஆயில் கொடுக்குற பாகங்களெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லா பக்கம் ஆயில் கொடுத்தாச்சு. நல்லா நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நம்ம தைச்சி பார்க்கலாங்க. எப்போவுமே தைக்கும்போது நம்ம ஒரு வேஸ்ட்டு துணி எடுத்து தைக்கலாம், எண்ணெய் ஆயிலெல்லாம் கொடுத்ததுனால. இனி வந்து இது வந்து தைக்கும்போது ஒரே துணி இப்படி வச்சு தைக்கக்கூடாதுங்க. இது வந்து எப்போவுமே துணியை கொஞ்சம் மடித்து தான் தைக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கலாங்க. ஸ்மூத்தாக இருக்குதுங்க, எனக்கு ஸ்டிச்சிங் பெர்ஃபெக்டாக இருக்குதுங்க. பார்த்தீங்களா? ஸ்டிச்சிங் வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஸ்டிச்சிங்கினோட இவ்வளோ அழகாக வர்றதுக்கு காரணமே மிஷினுக்கு கொடுக்குற ஆயிலு, மிஷின் சுத்தமாக வைக்கிறது, அதில் தான் இருக்குது எல்லாமே. அப்புறம்தான் இந்த டைட் பண்ணுறது, நூல் போடுறது, மெயின் வந்து ஆயில் கொடுத்து சுத்தம் பண்ணுறது, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் இந்த சேனல் பிடிச்சதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன கருத்துக்கள்னு அது வந்து கமெண்ட்டாக கொடுத்துருங்க. தேங்க்யூ.